श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। ततः सुग्रीववचनात् हत्वा वालिनमाहवे सुग्रीवमेव तद्राज्ये राघवः प्रत्यपादयत्। ततः सुग्रीववचनात् हत्वा वालिनमाहवे सुग्रीवमेव तद्राज्ये राघवः प्रत्यपादयत्। ततः सुग्रीववचनात् हत्वा वालिनम् आहवे सुग्रीवम् एव तद्राज्ये राघवः प्रत्यपादयते। पदच्छेदம். இந்த முன் ஸ்லோகத்திலேயே अनुमान्य तदातारां सुग्रीवेन समागतः निजगानस तत्रैनं शरेणैकेन राघवः. शरेणैकेन ஒரே ஒரு சரத்தினாலே பானத்தினாலே அவன் கொண்டான், அடிச்சிட்டான் அவனை அப்படின்றது. ஒரே பானத்தினால அடிச்சான்றதுனாலேயே வாலிய காட்டிலும் ராவனுக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்றதும், ரகுவம்சத்துல வந்தவன் சொன்னபடியினாலேயே ரகுவம்சத்துல வந்தவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு தர்மம் உண்டு, குல தர்மம் உண்டு. என்னன்னா சரணாகதி பண்ணவாளை உபேட்சிக்க கூடாது அப்படின்னு, அவளை விட்டுறக்கூடாது, அவளை சரணாகதி பண்ணவாளை அவசியம் கட்சிக்கணும்னு. அதனால ராகவகான பதம் போட்டது ரகுவம்சத்துல வந்தவரையினாலே ஒரே ஒரு அம்பினாலேயே கொண்டுட்டான்னு முடியாது. இதான் போன ஸ்லோகத்தை சொல்லியாச்ச. மறுபடியும் இந்த ஸ்லோகத்திலையும் தத சுக்ரீவ வசனாத்து ஹத்வா ராகவம் வாலினம் ஆகவே ஹத்வா வாலினம் ஆகவே அப்படின்னு திருப்பி இங்க சொல்லுவானே அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துக்கும் முன் ஸ்லோகத்தினோட நிறைய கதை நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். என்ன பண்றாருன்னா, ராமன் பானத்தினால அடிச்சுட்டார். அடிச்சு வாலி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த இடத்துல அந்த வாலி அந்த வானத்துல என்ன பேர் இருக்குன்னு பாக்குறான். அந்த வாலியில ராமஹான்னு பேர் இருக்கு. இன்னும் எழுதியிருக்கேன்னு பாக்குறான். ராமனை அடிச்சா அப்படின்னு. அந்த சமயத்துல ராமனும் வர கிட்டக என்ன வாலி கண்ணாபினான்னு பேசலாம் முதல்ல. இப்பதான் என் போய் தாரா சொன்னா, ராகவன்லாம் விக்ஷாக வம்சத்துல வந்தவன்லாம் பெரிய மனுஷன்மா, அவன்லாம் அடிக்க மாட்டான், நம்ம கிட்டலாம் சண்டைக்கு வரமாட்டான் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்படி போய் நீ உனக்கும் எனக்கு என்ன விரோதம், எதுக்காக நீ என்ன அடிக்கிற, இல்ல வேட்டையாடுறேன்னு சொன்னியான்னா, வேட்டையாடுறதுக்கு எல்லா மிருகங்களையும் சாப்பிடக்கூடாது, குரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, நீ எதுக்கோசம் என்ன அடிச்சிருக்க அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் கேட்கலாம். கேட்டு உனக்கு இதெல்லாம் பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறுத்தலாம். அதுக்கப்புறம் ராமன் ஆரம்பிக்கிறார். நிறைய அவனுக்கு தர்ம சூக்ஷ்மங்கள்லாம் சொல்றார். அதுல முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சூக்ஷ்மஹா பரமதுஜ்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கம அப்படின்ற. கத்துக்கொள்ளைய தர்மம் என்னன்றது ரொம்ப சூக்ஷ்மம், அது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நீ குரங்காச்சடா, சதாம் தர்மஹா பிளவங்கம, குரங்கேன்ற. சாதாரண மனுஷாளுக்கே படிச்சவாளுக்கெல்லாமே நல்ல வாழ்க்கை தர்மம் எதுக்கோசம் இது மாதிரி பண்ணான்றது தெரியாது, நீ குரங்காச்ச உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற. அது என்ன தர்மம் அப்படின்னா, அவன் இத ததா சுக்ரீவ வச்சனாத் அப்படின்ற சுக்ரீவனுடைய வார்த்தையினால் வாலிய கொண்டான்.
சுக்ரீவனுடைய வார்த்தையினால வாலியை கொண்டான்னா என்னன்னா, முதல்ல வந்து கவந்தங்கிட்டேந்து சுக்ரீவனை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்க, சுக்ரீவன் நல்லவன். அப்புறம் ஹனுமான் சொல்லியும் தெரிஞ்சுட்டு இருக்க. அப்புறம் சுக்ரீவன் பேசின போதும் தெரிஞ்சு போச்சு சுக்ரீவன் பேர்ல தப்பே கிடையாது, வாலி தான் தப்பு பண்றான் அப்படின்னு. வாலி தப்பு பண்றான்னா என்ன தப்பு பண்றான்னா, சுக்ரீவன் அண்ணா கிட்ட சரணாகதி பண்றான். அண்ணா இந்த ராஜ்யத்தை உங்ககிட்டயே கொடுத்துடுறேன், நான் வந்தது நீவா போயிட்டேன்னு நினைச்சிட்டு அந்த குகையில ரத்தம் வருது, அந்த ரத்தம் வரதை பார்த்துட்டு உன்னோட ரத்தம் தானே எனக்கு தோணித்து, ஆனால் நீ தான் போயிட்ட அப்படின்னு அவன் பயந்துட்டு அந்த அந்த அசுரன் வெளில வரக்கூடாதுன்னு நான் மூடிட்டு வந்தேன், நீ வந்துட்ட சந்தோஷம், அதனால நீயே வந்து ராஜ்யத்தை இருந்துக்கோ. இவ்வளவு சரணாகதி பண்ணி இவ்வளவு சொல்றத கூட அப்புறம் கூட அவன் இந்த சரணாகதியை ஏத்துக்காம அவனை காலால உதைச்சு அவனை கொல்றதுக்கு போய் அவன் பயந்து நாட்டை விட்டு ஓடி போய் கடைசியில மதங்காசனத்தை வந்து உட்காந்துருக்கான் ரிஷிமுக பர்வதத்துல. எப்படி சரணாகதி பண்ணவன ஏத்துக்கலையோ அது தப்பு, உன்னை சிக்ஷிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா இந்த ராஜ்யம் பூராவே இக்ஷ்வாகு வம்சத்தை இருந்தார், இந்த லோகம் பூராவே இந்த பூமி பூராவே இக்ஷ்வாகு வம்ச ராஜாக்களுக்கு சொந்தம். அதை இப்ப பரதன் ஆள்றான், நான் இங்க காட்ட விரும்ப பார்க்க வந்திருக்கேன். பரதனுக்கு கீழே நான் வந்து இந்த ஒரு அதர்மம் நடந்துதானா அந்த அதர்மத்தை தட்டி கேட்கறது, அதர்மத்தை சரி பண்றதும் என்னோட கடமை. ஏன்னா நான் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவன், அங்க பரதன் ஆள்கிறான், அந்த பரதனுக்கு வேலைக்கார மாதிரி நான் இங்க இருக்கேன், அதை நான் கேட்க வேண்டியது என் கடமைன்ற அப்படின்னாலதான் நான் வந்து உன்னை கேட்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். வாலியும் கடைசியில ஒத்துக்கிறான். ஒத்துண்டு அப்புறம் அங்கதன் வந்து சேவிக்கிறான். அப்பதான் தாரா அங்கதெல்லாம் வரா. அங்கதன் வந்து அப்பா கடைசி சமயத்துல சேவிக்கிறான். இப்ப அப்பா சொல்ற, வாலி சொல்றா சுக்ரீவ வசகோ பவ அப்படின்னு. நான் போயிட்டேன்டா, இனிமே சுக்ரீவனுக்கு நீ கட்டுப்பட்டு இரு, உன் சித்தப்பாவுக்கு கட்டுப்பட்டு இரு, சுக்ரீவ வசகோ பவ அப்படின்னு சொல்லி ஆத்துக்கு பெரியவா சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணி, சுக்ரீவன் கிட்டையும் அவன் சின்ன பையன்டா, அவன் ஏதாவது தப்பு பண்ணா எனக்காக நீ அவனை மன்னிச்சிருன்னு அவன்கிட்டையும் சொல்லி, தாரா வந்து என்னைக்குமே அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் உண்மையாதான் இருக்கும், அவ சொல்ற வார்த்தையெல்லாம் உபபத்தி மத்தா இருக்கும், அவ சொல்றத நீயாவது ஒழுங்கா கேட்டுட்டு அவ சொன்னான்னா அது அண்ணன் தப்பா, நீ அவ சொல்றத வேற மாதிரி நீ பண்ணிடாத அப்படின்னு தாராவை பத்தியும் சொல்லி தங்கிட்ட இருந்த அந்த ஒரு மாலையை எடுத்து சுக்ரீவன் கிட்ட கொடுக்குறான். அப்புறம் வாலி போயிடுறான். வாலி போனதுக்கு அப்புறம் சுக்ரீவன் அழறான், ஐயோ இப்படிப்பட்ட அண்ணாவை நம்ம பேர்ல அண்ணா வந்து சொல்லிட்டு வந்துட்டான். தாரா சொல்றான் அங்க வந்து அடர்ச்ச, நீ அவனை வந்து அடிக்க மாட்டேன்னு நீ சொன்னையே, ஆனா அவனை ஆளை வச்சு ஒன்னு அடிச்சுட்டானேன்னு அடறா. நம்மளை அடிக்க மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொன்னானே அந்த அண்ணாவை நாம போனா போறோம்னு நம்ம அடிச்சிட்டோமே. சுக்ரீவன் வாலி வேற சொல்றான், உனக்கு எனக்கும் ஒரே காலத்துல சந்தோஷன்றது கிடையாது போட்டிருக்குடா அப்படின்னு, நான் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு சந்தோஷம் இருக்கு போட்டிருக்கு அப்படின்னு. அதனால இவன் வந்து தாரா சொல்றதுக்கு அப்புறம் வாலிக்கு கொஞ்சம் மனசு சரணம் வந்திருக்கு, சரி அவனை சேர்த்து விட்டுடலாம்னு. ஆனா அதுக்குள்ள இடம் கிடைக்கவே இல்லை, ராமன் கொன்னாச்சு. சோ உனக்கு எனக்கு ஒரே காலத்துல சந்தோஷம் இல்லை அப்படின்றத சொல்லி இதெல்லாம் கேட்டு சுக்ரீவன் அழறான். அப்ப லக்ஷ்மணன் தேத்துறார், ராமனும் வார்த்தைகள்லாம் சொல்றார், அனுமான் தேத்துறார். அப்புறம் வாலிக்கு பண்ண வேண்டிய கிரியைகள்லாம் பண்ணிட்டு அப்புறம் அந்த சுக்ரீவனுடைய அந்த ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற பெருமாள். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம், இந்த கதையே. ததா தத் பச்சாத் சுக்ரீவ வசனாத், சுக்ரீவஸ்ய வசனம் சுக்ரீவ வசனம், தஸ்மாத் சுக்ரீவ வசனாத், சுக்ரீவனுடைய வார்த்தைகளினாலே, அவன் சொன்ன வார்த்தை அவனுடைய பிரார்த்தனையினாலே, ஆகவே அந்த யுத்தத்தில் வாலினம் ஹத்வா, வாலினம் வாலியை ஹத்வா கொன்று, ராகவஹா ராகவனான ராமன், தத் ராஜ்யே அந்த ராஜ்யத்தில், சுக்ரீவமேவ சுக்ரீவனையே,
பிரத்யபாதயத்து பிரதி அப்படின்ற உபசர்க்க பூர்வகமாய பதுதாத்து அதுக்கு அதுவே நிச்சு ரூபம். நிச்சுனா பாசிவ். அது கர்த்தரி லட் ரூபம், இது கர்த்தரி லங் ரூபம். இது பிரத்யபாதயத்து அவனையே நிலை நிறுத்தினான் அர்த்தம் ஆகும். அந்த ராஜ்யத்துல சுக்ரீவனையே ராஜாவாக நிலைநிறுத்தினான். அதாவது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான்னு அர்த்தம். ததா அதற்கு பிறகு சுக்ரீவ வட்டனாத்து சுக்ரீவனுடைய வார்த்தையினாலே சுக்ரீவனுடைய பிரார்த்தனையினாலே ஆகவே ஆகவன்ற சப்தத்துக்கு யுத்தம் அர்த்தம். யுத்தத்தில் ஆகவே யுத்தே வாலினம் ஹத்வா வாலியை ஹத்வா ஹனுதாத்துக்கு மேல துவா பிரத்யம் இன்ஃபினிட்டிவ் அவனை கொன்றுவிட்டு ராகவஹா தத்ராஜ்யே தஸ்ய ராஜ்யம் தத்ராஜ்யம் தஸ்மின் தத்ராஜ்யே அவனுடைய ராஜ்யத்தில் அவனையே உட்காந்து வச்சான். சுக்ரீவனை ராமனுடைய அதாவது வாலியுடைய ராஜ்யத்தை சுக்ரீவனை உட்காந்து வச்சான். சுக்ரீவமேவ அதுவா அவனுடைய ராஜ்யத்தில் அவனையே சுக்ரீவன் ஏற்கனவே ராஜாவாக இருந்தவன் தானே. அவனுடைய ராஜ்யத்தில் அவனையே சுக்ரீவமேவ சுக்ரீவனையே பிரத்யபாதயத்து நிலைநிறுத்தினான். அவனையே அங்க ராஜாவாக நிலைநிறுத்தினான். பிரத்யபாதயத்து கஹா பிரத்யபாதயத்து ராகவஹா பிரத்யபாதயத்து ராகவஹா கம் பிரத்யபாதயத்து சுக்ரீவம் பிரத்யபாதயத்து குத்ர பிரத்யபாதயத்து தத்ராஜ்யே பிரத்யபாதயத்து கிம் கிருத்வா ராகவஹா சுக்ரீவம் ராஜ்யே பிரத்யபாதயத்து ஹத்வா கம் ஹத்வா வாலினம் ஹத்வா வாலினம் கதா ஹத்வா ஆகவே ஹத்வா யுத்தத்தில் கொன்ற பிறகு கஸ்மாது வாலினம் அகனது சுக்ரீவ வசனாத் சுக்ரீவனுடைய பிரார்த்தனையினாலே ததா சுக்ரீவ வசனாத் ஆகவே வாலினம் ஹத்வா ராகவஹ தத்ராஜ்யே சுக்ரீவமேவ பிரத்யபாதயத்து. இதுல வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இந்த ஸ்லோகத்துல சம்சயங்களும் இல்லையே. ஏதாவது கேள்வி இருக்கா? இதுதான் சொல்றேன். கடைசி அண்மையை தான் சொன்னேன். ததா சுக்ரீவ வசனாத்து சுக்ரீவனுடைய வசனத்தினாலே சுக்ரீவனுடைய பிரார்த்தனையினாலே ஆகவே யுத்தத்தில் வாலினம் ஹத்வா வாலியை கொன்று ராகவஹா ரகுகுலத்தில் வந்தவனான ராமன் தத்ராஜ்யே அந்த ராஜ்யத்தில் சுக்ரீவமேவ சுக்ரீவனையே பிரத்யபாதயத்து நிலைநிறுத்தினான் ராஜாவாக நிலைநிறுத்தினான். சரியா? ततः सुग्रीववचनात् हत्वा वालिनमाहवे सुग्रीवमेव तद्राज्ये राघवः प्रत्यपादयते वचनात् हत्वा वचनात् हत्वा இந்த தகாரத்துக்கு சவர்ணமா தகாரம் வந்திருக்கு. ஹகார ஸ்தானத்துல பூர்வ சவர்ண சந்தி இது. வசனாத் ஹத்வா வசனாத் ஹத்வான்னு அதே மாதிரி தத்ராஜ்யே தது ராஜ்யே தத்ராஜ்யே தத்துன்றது ததுன்னு மாதிரி இருக்கு. ஜஸ்துமா ஸ்தோஷ்டுனாஸ்து ஜஸ்துவம் பிரத்யபாதயத்து பிரதி அபாதயத்து பிரத்யபாதயத்து என் சந்தி அது கூட பார்க்கணும். ததஸ்துக்ரீவ வசனாத் ஹத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவः பிரத்யபாதயते சச சர்வான் சமானீய வானரான் வானரரிஷபः திசः பிரஸ்தாபயாமாஸ திதிருக்ஷுர்ஜனகாத்மஜாம் சச சர்வான் சமானீய வானரான் வானரரிஷபः வானரரிஷபः வானரரிஷபः
दिश प्रस्तापयामास दिदृक्षुर्जनकात्मजान् सह च सर्वान् समानीय वानरान् वानरर्षभः दिशः प्रस्तापयामास दिदृक्षुः जनकात्मजान् இந்த ஸ்லோகத்துக்கும் முன் ஸ்லோகத்துக்கும் நடுவுல 4 மாச கதை. இதெல்லாம் பண்ணி முடிக்கச்ச வருஷா காலம் வந்துருத்து, வருஷ ருத்து 2 மாச கதை. வருஷ ருத்து வந்துருத்து. இந்த வருஷ ருத்து சமயத்துல நல்ல மழை பெய்யும். அந்த காலத்துல அப்படிதானே, நல்ல மழை பெய்யும். அங்கங்க அங்கங்க அப்படியே நிக்க வேண்டியதுதான். ஏன்னா எல்லா நதியிலையும் நிறைய ஜலம் போகும். இப்பெல்லாம் தான் நமக்கு நிறைய பிரிட்ஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்கா. அந்த காலத்துல நதியை தாண்டதுன்னா பரிசல்ல தான் போனோம், ஓடத்துல தான் போனோம், பரிசல்ல தான் போனோம். அதெல்லாம் நிறைய ஜலம் போறச்ச யாரும் போக மாட்டா, அடிச்சுன்னு போடுன்னு பயம். அதனால மழை காலத்துல ஒண்ணுமே நடக்காது காரியங்கள். அவாவா இருக்கிற இடத்துல சுகமா இருந்துட்டு இருக்க வேண்டியதுதான். நல்ல மழையும் பெய்யும் அந்த காலத்துல. அப்பெல்லாம் மழை காலம்னா சரியா மழை காலமாவே இருக்கும், மழையே பெய்ஞ்சிட்டு இருக்கும். அதனால ராமன் என்ன சொன்னார், இது பாருப்பா, இப்ப மழைக்காலம் இது, இந்த மழைக்காலத்துல ஒரு காரியம் நடக்காது. நீ ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு பாரிய கிடைச்சிருக்கா, ருமா கிடைச்சிருக்கா, அவ கூட சேர்ந்து நீ சந்தோஷமா மழைக்காலத்துல உங்க ராஜ்யத்துல இருந்துட்டு மறுபடியும் சரத் ருத்து வரும்பாரு. சரத் ருத்து மழைக்காலம் முடிஞ்ச உடனே அப்ப நீ என்னை பார்க்க வேண்டியது அப்படின்னு ராமன் சுக்ரீவன் சொன்னார். சுக்ரீவன் சரின்னு ஒத்துட்டா. அப்புறம் ராமன் நகரத்துக்குள்ள போக மாட்டார். இவன் தான் லக்ஷ்மணன் தான் உள்ள போய் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சு ராமனு லக்ஷ்மணனும் திரும்பி வந்துட்டா. 2 பேரும் இந்த ஒரு குகையிலேயே, இந்த மலையிலேயே, நான் இந்த குகையிலேயே இருக்கேன்னு சொல்லிருக்கா. 2 பேரும் அந்த குகையிலேயே இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல வால்மீகியினுடைய மழைக்கால வர்ணனம் ரொம்ப நல்லா இருக்கும். மகாகாவியங்களை ரித்து வர்ணனம்லாம் இருக்கணும்னு கணக்கு. மகாகாவியங்களை சைலார்ணவ அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். சைலம், அர்ணவம், பர்வதம், நதி, இதெல்லாம் வரணும். அந்த மாதிரி மழைக்கால வரணும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல. மழைக்கால சமயத்துல பெருமாளுக்கு மழைக்காலத்துல சாதாரணமாவே மனுஷியாருக்கு தன்னுடைய காதல் மனைவி தூரக்க இருந்தான்னா கஷ்டமா இருக்கும். மழைக்காலத்துல இன்னும் ரொம்ப அதிகமா கஷ்டமா இருக்கும். சீதையை நினைச்சுட்டு ராமன் அடறார். என்னவா இருந்தாலும் சரி, இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் சீதையை பார்த்துள்ள நான் இருக்கிற மாதிரி இப்ப அங்கேயும் மழைக்காலம் இருந்தா சீதை எவ்வளவு கஷ்டப்படுவான், நான் என்ன பிரிஞ்சு இருந்து அப்படின்னா ராமன் கஷ்டப்படுறாரு இங்க. அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மழைக்காலம் முடியறது. மழைக்காலம் முடிஞ்ச உடனே சரத் ருத்து ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் ஆயிப்போச்சு. சுக்ரீவன் ஆளையே காணும். ராமனுக்கு பொறுமை தாங்கல. இந்த பாரராசு லக்ஷ்மணா முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிப்போச்சு. சரத் ருத்து ஆரம்பிச்சு மழை நின்று சுக்ரீவன் ஆளையே காணுமே, நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல ராமனுக்கு லக்ஷ்மணன் கிட்ட கொஞ்சம் பயம் கூட. ரொம்ப கோபமா பேசுவான்னு, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசுப்பா, ரொம்ப கோச்சுன்னு சொல்லி வேற அனுப்புற. அண்ணா கஷ்டப்படுறாருன்னு லக்ஷ்மணனுக்கு கோபம். கிஷ்கிதாக்குள்ள போறா, அந்த அவனுடைய அந்த வில்லோட நான் கேட்டு இழுத்து விடுறா, அதை கேட்டாலே அதிர்றது. ஆனா அதுக்கு முன்னாடியே சரத்ருத்து ஆரம்பிக்கிறதையே அதை நிற்கிறது. சரத்ருத்து ஆரம்பிச்ச உடனே ஹனுமான் போய் 2 மாசமா இப்படி இதுவே இருக்கே மாதிரி ரொம்ப அனுபவிச்சுட்டு இதெல்லாம் மதுவெல்லாம் பண்ணி குடிச்சிட்டு நீ பாட்டுக்க ஸ்ரீ பின்னாடியே நிக்கிறியே 2 மாசமா, நீ பண்ண வேண்டிய காரியத்தை பண்ண வேணாமான்னு ஹனுமான் மந்திரியா சுக்ரீவன்ட்ட போய் சொல்ற. இன்னிலிருந்து 15ஆவது நாளுக்குள்ள எல்லாரும் லோகத்துல எங்கெங்கெல்லாம் குரங்குகள் இருக்கோ எல்லா குரங்குகளும் இங்க வந்து சேர வேண்டியது
அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஜூஸ் அமைச்சிரு அப்படின்ற அனுமானம் எல்லாரையும் அந்த காரியத்தை பண்ணிடுற. நிறைய குரங்குகள்லாம் வந்திருக்கு. அந்த சமயத்துல தான் ஹனுமான் லக்ஷ்மணன் உள்ள போறான். போறச்சியே அவன்கிட்ட இந்த வில் அவன் அதிர்ந்து போற நடையும் அந்த வில்லோட சத்தமும் கேட்டு குரங்குகள்லாம் அவனை பார்த்து, குரங்குகள் சாதாரண மனுஷால பார்த்தா உருணும், அந்த மாதிரி குரங்குகள்லாம் உருன்னா இந்த குரங்குகள் என்ன கோச்சுக்கிறதா அப்படின்னு அவனுக்கு மறுபடியும் கோபம். அப்படி கோச்சுன்னு நேரம் உள்ள வரான். அப்ப நேரம் அங்கத்தன் ஓடி போய் அப்பா காட்டல, அப்பா லக்ஷ்மணன் ஓடி வராம்பா, லக்ஷ்மணன் வராம்பா, கையில வில்லு எடுத்துன்னு கோச்சுன்னு வராம்பான்ற. சுக்ரீவனுக்கு அப்படியே லக்ஷ்மணன் வரான்னு கேட்ட உடனேயே கோச்சுன்னு வரான்னு உடனே அந்த படுக்கையில கீழே விழுந்துட்டான் பயத்திலேயே. அப்புறம் தாராய அனுப்புறான், நீ போய் அவனை பாரு அப்படின்னு. தாரா சுக்ரீவனை பார்க்கறதுக்கு முன்னாடி போறான், இது லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு முன்னாடி போறான் தாரா. லக்ஷ்மணனை பார்த்த போது லக்ஷ்மணன் பேசுறா. லக்ஷ்மணனோ தாரான்றதுல இத்தர ஸ்திரீகளை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான். தாராயோ தூங்கி எழுந்து அப்படியே அலங்கோலமா வந்திருக்கான். ஸ்திரீகள் படுத்துட்டுச்சே பார்க்கக்கூடாது, தூங்கி எழுந்த உடனே பார்த்தா எப்படி இருக்கும், அலங்கோலமா இருக்கு ட்ரெஸ் எல்லாமே. அது மாதிரி ஒருவேளை அவளை நைட் ட்ரெஸ் போட்டு தூங்குறாளோ என்னவோ. அந்த காலத்துல நைட் போட்டுனா வெளியே வரமாட்டா, இப்ப எல்லாரும் அல்லாடுறா. அது வேற, அவன் நைட் ட்ரெஸ் அதோட வந்திருக்கா. லக்ஷ்மணன் தாராவை ஏறெடுத்து கூட பார்க்கல. வந்திருக்கேன்னு சொல்லு, எங்க அண்ணா சொல்லி அனுப்பிச்ச. பாலி எந்த பானத்தினால அடிபட்டு போனானோ அந்த வழி இதுவரைக்கும் அடைக்கப்படல, அதே வழியில உன்னையும் அனுப்பிச்சிருவேன், மரியாதையா சொன்ன வார்த்தையை காப்பாத்துன்னு எங்க அண்ணா சொல்லி அனுப்பிச்சார். நத்த சங்குச்சித பந்தாக ஏன வாலி ஹதோகதா சமயே திஷ்ட சுக்ரீவ மாவாலி பதமன்பகா. வாலி போன வழியில போயிடாதுரா, நமக்கு ஒப்பந்தத்தை காப்பாத்துறான்னு அண்ணா சொல்லி அனுப்பிச்சேன்னு அண்ணன் நான் சொல்லி அனுப்பிச்சேன் சொல்லுன்னு அவன் போய் சொல்றான். அதனுள்ள சுக்ரீவனும் எழுந்து ஒரு விதம் உட்காந்து சரி உள்ள போய் தாரையை பார்த்த உடனே கொஞ்சம் கோபம், பொம்மாட்டிக்கிட்ட கோபிச்சுக்கலாம் கூடாதுன்னு அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறான். உள்ள போறான். இந்த வார்த்தையை சுக்ரீவன்கிட்டயே சொல்லறான். அப்ப சுக்ரீவன் சொல்றான், நான் எல்லாரையும் அன்னைக்கே ஏற்பாடு பண்ணியாச்சு, முதல் நாளே பண்ணியாச்சு, 5 நாள் முன்னாடி. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு வரணுமே, எல்லாரும் இன்னைக்கு வந்துடுவா, நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றா. அப்படி சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்றான், என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயத்த நான் அன்னைக்கே சொல்லிருக்கணும், நான் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு சொல்லலான்னு இருந்தேன். அதனாலதான் உனக்கு இந்த உன்னுடைய தமையனார் கோபத்துக்கு, ராமனுடைய கோபத்துக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். உடனே லக்ஷ்மணனும் சுக்ரீவன் கிட்ட சொல்றான், நான் அண்ணாவுடைய கோபத்தினால நான் உங்ககிட்ட இந்த மாதிரி மயாத்வம் பரிஷான்யுக்தா தச்சத்துவம் சந்து மரிசி, நான் உங்ககிட்ட கோச்சிட்டது, நீயும் ராமபக்தன் நானும் ராமபக்தன், 2 பேரும் வைஷ்ணவா பரஸ்பரம் கோச்சிட்டான்னா, பரஸ்பரம் ஏதாவது தப்பு நடந்துட்டான்னா பரஸ்பரம் சமய கொள்ள பிராப்தன்ற சுவாமி தேசிகன். ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா போற வழியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற, அவர் மேல கால் பட்டுருச்சுன்னா, ஐயோ கால் பட்டுருத்தேன், நான் பட்டவா கால் பட்டவா அவ அபராத சாபனம் வாங்கிக்கணும். இவாளும் நான் தான் உட்காந்துருக்கேன் கண்ணா தெரியலன்னு கேட்கக்கூடாது. அவளுக்கு ஒரு அபசாரம் வரும்படி நாம உட்கார்ந்துட்டோம், நடுவையில உட்கார்ந்துருக்கோமே அப்படியே இவாளும் அவள்கிட்ட அபசாரம் சாபனம் பண்ணியும், நான் உட்கார்ந்ததுதான் தப்பு, நாங்க தள்ளி உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். இதுதான் வைஷ்ணவ லட்சணம். அதர் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் 2 பேரும் பரஸ்பரம் காண்பிக்கிறா, பரஸ்பரம் 2 பேரும் அபராத சாபனம் பண்ணிக்கிறா. சுக்ரீவன் என்ன மன்னிச்சிருப்பா, நான் முன்னாடியே சொல்லிருக்கலாம், சொல்லாம விட்டேன்றா. நான் அண்ணாவுடைய கோபத்தினால, அண்ணாவுடைய வருத்தத்தினால அந்த துக்கம் காலாம நான் உங்ககிட்ட கண்ணாபினான்னு பேசிட்டேன், நீ என்ன மன்னிச்சிடும் லக்ஷ்மணன் கேட்கிற. அப்புறம் 2 பேருமா கிளம்பி ராமனுடைய இருக்கிற இடத்துக்கு அந்த மலைக்கு வரா. அந்த மலையில அப்புறம் ராமன் சுக்ரீவன் வந்த உடனே சந்தோஷம் ராமனுக்கு. ராமன் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டார், ஏன்னா முன்னாடியே சொல்றேன், நஸ்மரத் அபகாரானாம் சதமப்யாத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஐக்கியேன சுஷ்யதின்னு முன்னாடியே அயோத்தியா கண்டத்திலேயே ராமனுடைய குணத்தை சொல்றேன். ராமன் விஷயத்துல எத்தனை அபகாரம் பண்ணாலும் அதெல்லாம் தனக்கு பண்ணதாவே நினைச்சுக்க மாட்டாரா.
100 அபகாரம் பண்ணிட்டு ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணா கூட போய் இத்தனை இந்த நல்ல காரியம் பண்றானே, நல்ல காரியம் பண்றது மட்டும்தான் நினைச்சு பாரான். அதனால சுக்ரீவன் வந்துட்டான் அப்படின்னா ராமனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. சுக்ரீவனை கழுவி அவனை வாப்பா உட்காட்டி வச்சு என்ன பண்ணேன்னு கேட்கிற. சுக்ரீவன் வந்து இவெல்லாம் நான் வர சொல்லிருக்கேன், இத்தனை பேரை இங்க அனுப்பிச்சிருக்கேன், எல்லாரும் இன்னைக்கு வந்துருவான்னு சொல்லிட்டே இருக்க எல்லா குரங்கும் வந்து சேர்ந்துடுறது. அவளை குரூப்பா பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இதுக்கு நீ கிழக்க போ, நீ மேற்க போ, நீ விறக்க போ, நீ தெற்க போன்னு ஒவ்வொரு குரூப்பை பிரிச்சு ஒவ்வொரு குரூப்பையும் பிரிச்சு அனுப்புறார். அப்படி அனுப்புறச்ச ஒவ்வொருத்தருடையும் கிழக்க போறச்சு இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும், இந்த இடம் பார்க்கணும், இந்த இடம் பார்க்கணும்னு ஒவ்வொரு இடமா சொல்லி அனுப்புறேன். நீ கிழக்க எவ்வளவு தூரம் போக முடியும், நீ தெற்க எவ்வளவு தூரம் போக முடியும், வடக்க எவ்வளவு தூரம் போக முடியும்னு ஒவ்வொருத்தரையும் அனுப்புறார். அதுல தெற்க அனுப்புற குரூப்பு அங்கதனை தலையா இதுவா வச்சுட்டு முக்கியனா வச்சுட்டு தலைவனா வச்சுட்டு ஹனுமான், நீலன், ஜாங்கதன் இவெல்லாம் அங்க ஜாம்பவான் இவெல்லாம் அங்க போறா தெற்க. இவனுக்கு இந்த பூமண்டலத்தில் இருக்கிற எல்லா தேசத்தையும் எங்கெங்க என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறான். இதெல்லாம் நீ போகணும்னு, இந்த மாதிரி இடத்துல இங்கெங்கெல்லாம் தேடணும், இந்த இடத்துல குகை இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கும், இதுக்கு மேல போக முடியாது, இந்த இடத்துல இந்த தகராறு இருக்கும், இந்த இடத்துல ராட்சசி இருப்பா, அந்த ராட்சசியெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா கையாளணும், இப்படி எல்லாம் எல்லா இடத்தும் சொல்லி. ஏன்னா கடைசியில் ராமன் கேட்கிற எப்படி உனக்கு இந்த லோகம் பூரா, இந்த லோகத்துல பூமண்டலம் பூரா உனக்கு தெரியறது எப்படி அப்படிங்கிற ராமன் கேட்கிறார். எங்க அண்ணா துரத்தரைச்ச அவனை பயந்துட்டு நான் எல்லா லோகத்துக்கும் ஓடிருக்கேன், அவனை என்னை துரத்துட்டே வந்திருக்கான். ஒரு நாள் கிழக்க துரத்துவான், சரிதான் கிழக்க பூரா பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போயிடுவேன் நான். அப்புறம் அண்ணா இல்லைன்னு மறுபடியும் வருவேன், மறுநாள் வந்து துரத்துவான், சரி நேற்று கிழக்க போயிட்டேன் இன்னைக்கு தெற்க போவேன். அதே மாதிரி ஒரு 4 திக்கிரி நான் சுற்றிட்டு வந்துட்டேன். அப்புறம் கடைசியில தான் அனுமான் சொன்னா, இதுக்கு போய் நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த ரிஷிமுக பருவத்தை மதங்காக்கு வாலி வரமாட்டானே, இங்க இருந்தாலே நமக்கு போருமேன்னு அனுமான் அப்புறம் தான் சொன்னா. எனக்கு அப்புறம் தான் அந்த ஞாபகம் வந்தது, அதனால இங்க இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான் சுக்ரீவன். இந்த கதையெல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கமா இந்த ஸ்லோகத்துல சுக்ரீவன் சொன்னபடினால 4 திக்குகளையும் வானரங்களை புறப்படவித்தான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். சச சஹா வானரஷபஹா வானரஷாசௌ ரிஷபஸ்ச வானர ரிஷபஹா ரிஷபஹா ஸ்ரேஷ்டஹ. வானரஷபஹா வானரஸ்ரேஷ்டனான சுக்ரீவன் ஜனகாத்மஜா ஜனகஸ்ய ஆத்மஜா ஜனகாத்மஜா ஆத்மனி ஜாதா இது ஆத்மஜா. ஆத்மஜானா பெண்ணு, ஆத்மஜா புத்திரன். ஜனகஸ்ய ஆத்மஜா ஜனகாத்மஜா ஜனகனுடைய பெண்ணான சீதையை திதிருக்ஷு திரஷ்டுமிச்சா திதிருக்ஷா திதிருக்ஷு பார்ப்பதற்கு ஆசைப்பட்டவனாய் அவளை பார்ப்பதற்காக வேண்டி சர்வான் வானரான எல்லா விதமான வானரர்களையும் சமானிய சமயக்கு ஆனிய எல்லாரையும் ஒரே இடத்துல வரும்படி செய்து திசா பிரஸ்தாபயாமாச. திசா திக் திசௌ திசா பகுவச்சனம், இது திக் சப்தத்துடைய ஸ்ரீலிங்க சப்தம், அதுக்கு பகுவச்சனம். திசா எல்லா திக்குகளையும் 4 திக்குகளையும் பிரஸ்தாபயாமாச அனுப்பித்தான், புறப்படுவித்தான். பிரஸ்தாபனம்னா புறப்படுவித்தல், அதாவது பிரேஷயாமாச அனுப்பிவித்தான். எல்லாரையும் 4 திக்குலையும் ஒரு டீம் உண்டாக்கி, ஒரு டீம்னா 4 பேர் 10 பேர்ல இல்ல, ஒரு டீம் அப்படின்னா அதுவே வந்து இப்ப லட்சக்கணக்கில் 10 லட்சம் பேர் இருக்கும். ஏன்னா அந்த வந்த கணக்கெல்லாம் சொல்றத பார்த்தான்னா நிறைய கணக்கெல்லாம் சொல்ற வால்மீகி. இத்தனை குரங்கு இருக்கிறதுக்கு அந்த இடம் போருமான்னு நமக்கு தோணும். பச்ச 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 குரங்கு இருந்தா அப்படி இருக்கும், அந்த அளவு இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 1000 குரங்கோட வந்தான், இவன் 10,000 குரங்கோடு வந்தான், இவன் வந்து 10 கோடி குரங்கோட வந்தான்லாம் கணக்கு சொல்ற வால்மீகி. அத்தனை குரங்கோட வந்தாலும் அந்த குரங்கு எல்லாம் இருந்ததுன்னா பூமியே தெரியாது, பூமியோ ஒரு மரமோ ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் குரங்கு மயமாவே இருக்கும் அந்த இடம். அப்படிப்பட்ட குரங்குல ஒவ்வொருத்தரையும் 4 பாகமா பிரிச்சு 4 பாகத்துக்கு 4 தலைவரை சொல்லி நீ கிழக்க போ நீ மேற்க போன்னு நினைச்சு தெற்க போற டீமுக்கு அங்கதனை தலைவனா வச்சு தெற்க அமைச்சிருக்கான் அப்படின்னு. சஹா அந்த சுக்ரீவனும் சஹா வானரஷபகா
அந்த வானர சிரேஷ்டனான சுக்ரீவனும் ஜனகாத்மஜாம் ஜனகத்திய ஆத்மஜாம் ஜனகாத்மஜாம் ஜனகனுடைய பெண்ணான சீதையை திதிருக்ஷுகு அறிய விரும்புவனாய் பார்க்க விரும்புவனாய் எல்லாரும் சீதையை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்றார். திதிருக்ஷுகு சர்வான் வானரான் சமானிய சர்வான் எல்லா வானரர்களையும் சமானிய எல்லாரையும் ஒரு இடத்தில் வரவழைத்து திசா 4 திக்குகளையும் பிரஸ்தாபயாமாக அனுப்பி வைத்தான். சத சர்வான் சமானிய சர்வான் வானரானு அப்படின்னு வானரத்தால வானரர்கள் மாத்திரம் இல்ல ஜாம்பவான் போல அந்த கரடி அவாளையும் கூட அப்படின்னு அர்த்தம். சகாரத்துக்கு கரடிகளையும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். வானரங்களும் கரடிகள் இருந்ததான் ராமாயணத்துல இருக்கு. பிரஸ்தாபயாமாச அனுப்பி வைத்தான். கஹா பிரஸ்தாபயாமாச யார் அனுப்பி வைத்தான்? சஹா பிரஸ்தாபயாமாச சஹா சுக்ரீவஹ பிரஸ்தாபயாமாச. கீதृशः சுக்ரீவஹ வானர ரிஷபஹ சுக்ரீவஹ வானரஸ்ரேஷ்டான சுக்ரீவன் பிரஸ்தாபயாமாச. கானு பிரஸ்தாபயாமாச வானரானு பிரஸ்தாபயாமாச. சுக்ரீவஹ வானரான் பிரஸ்தாபயாமாச. காஹ பிரஸ்தாபயாமாச எங்க அனுப்பி வைத்தான்? திசஹ பிரஸ்தாபயாமாச திக்குகளுக்கு அனுப்பி வைத்தான். கிங்கிருத்வா பிரஸ்தாபயாமாச சமானிய பிரஸ்தாபயாமாச. சர்வானு சுக்ரீவஹ வானரஷபஹ சுக்ரீவஹ சர்வானு வானரானு சமானிய திசஹ பிரஸ்தாபயாமாச. கிமிச்சன்னே பிரஸ்தாபயாமாச எதை விரும்பி பிரஸ்தாபனம் செய்தான்? திதிருக்ஷுஹு கிம் பூத்வான திதிருக்ஷுஹு பார்க்க விரும்புவனாய். காம் திதிருக்ஷுஹு ஜனகாத்மஜாம் திதிருக்ஷுஹு ஜனகாத்மதையான சீதையை பார்க்க விரும்புபவனாய். சர்வான் வானரானு சமானிய திசா பிரஸ்தாபயாமாச. ஏதாவது சம்சயம் இருக்கா? புரிஞ்சுட்டா? ஓகே. சக சர்வான் சமானிய வானரான் வானர்ஷவஹ திச பிரஸ்தாபயாமாச. திதிருக்ஷுர் ஜனகாத்மஜாம் வானரஹ ரிஷபஹ வானரர்ஷபஹ குணசந்தி. வானரஹ ரிஷபஹ அந்த விசர்க்கத்துக்கு அப்புறம் உள்ள ருவும் சேர்ந்து அர்ன்னு ஆகுது. வானரர்ஷபஹ அப்படின்னு. அதுபோல திதிருக்ஷுஹு ஜனகாத்மஜாம் திதிருக்ஷுர் ஜனகாத்மஜாம் அங்க ரேபம் விசர்க்கம் ரேபமா மாறுறது விசர்க சந்தி. இந்த 2 சந்தி தான் இப்ப முன்னாடி சொல்ல விட்டுட்டேன். சர்வான் சமானிய வானரான் வானர ரிஷபஹ திச பிரஸ்தாபயாமாச. திதிருக்ஷுர் ஜனகாத்மஜாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.